ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா பவ் ப்ரோச்சஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த டிசைன் பண்ணுவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். நெட் கிளாத், ஹாஃப் பார்லர் பீட், கோல்டன் பீட், நார்மல் த்ரெட், நார்மல் நீடில், இதுதான் இருக்குது தேவையான மெட்டீரியல். வாங்க இந்த ப்ரோச்சர் டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெட் கிளாத்தில் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் நார்மல் கிளாத்லேயே நீங்கள் இந்த பவ் ப்ரோச்சர்ஸ் நீங்கள் பண்ணலாம். நெட் கிளாத் 16, லென்த்து 16 சென்டிமீட்டர், அகலம் 13 சென்டிமீட்டர் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் பெரிய சைஸும் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்மால் சைஸ் வேணும்னா அதுக்கேற்றப்பில் நீங்கள் அந்த லென்த்தோ அகலத்தையும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி வச்ச நெட் கிளாத்து சரிசமமாக, அதாவது 2 ஃபோல்டிங் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிடில் அந்த மார்க்கிங் இருக்கிறப்பெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ அந்த சென்டரில் கீழேருந்து ஒரு ஃபோல்டிங், மேலேருந்து ஒரு ஃபோல்டிங், 2 ஃபோல்டிங் இருக்கிறப்பல பார்த்துக்குங்க. இப்போ இதை 2 ஃபோல்டிங்கை அப்படியே மறைச்சிங்கன்னா ஒரு ஃபோல்டிங்காக இருக்கும். இப்போ இந்த ஒரு ஃபோல்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் என்ன பண்ணுங்கள், மிடில் ஒரு கிளிப்பு நீங்கள் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த கேப்பில் ஒயிட் பீட் ஆட் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் கலர் பீடு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரவுண்ட் பீடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஹாஃப் பீடு யூஸ் பண்ணிக்கிறேன், ஒயிட் கலர் ஹாஃப் பீட். பார்த்தீங்களா, தேவையான அளவு அதில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடும் இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே பாருங்கள், நீங்கள் பீடு நீங்கள் இதில் போட்டுக்குங்க. இல்லை ஃப்ளவர் என்ன குட்டி குட்டி ஃப்ளவர் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை 2 ஃபோல்ட் பண்ணுங்கள். நடுவில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பு நடுவில் எடுத்துடுங்க. எடுத்துட்டு இப்போ இதிலேருந்து ஒரு ஃபோல்டு, பார்த்தீங்களா, டேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இது கொஞ்சம் சுருக்குறாப்பில் நீங்கள் இது ஃபோல்டு பண்ணிவிட்டு இது மேலே த்ரெட்டை சுற்றணும். பாருங்கள், இது ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மிடில் வராப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை சுருக்கிக்கிட்டே வரணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இப்போ இதில் த்ரெட் இருக்குது பாருங்கள், இந்த த்ரெட்டை வச்சு மிடில் சுற்றிட்டு நாட் போடணும். பாருங்கள், நல்லா சுற்றிக்கிட்டு இப்போ இது மிடில் நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். 3 வாட்டி நாட் போட்டுக்குங்க. பாருங்கள், இதை போல் கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இது வச்சுக்கிட்டு இது மேலே இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த மிடியில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், மிடில் இதை போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 டைம்ஸ் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ த்ரெட்டு நீங்கள் க்ரீன் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எடுத்துக்கிற கிளாத்து க்ரீன் கலரில் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன கலர் கிளாத் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றப்பல த்ரெட்டும் யூஸ் பண்ணணும். இப்போ இது சிம்பிளாக இருக்குது. இந்த மிடில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுங்க. எடுத்துட்டு இதில் நம்ம கொஞ்சம் பீட் ஆட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்கள், எத்தனை பீட் ஆட் பண்ணலான்னு பாருங்கள். நான் ஒரு 3 பீட் ஆட் பண்ணுறேன்.
நீங்கள் பீடு வந்து நீங்கள் வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 5 பீட் கூட ஆட் பண்ணலாம். இப்போ நான் 3 பீட் ஆட் பண்ணேன், 5 பீட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 பீட் ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் 5 பீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 பீட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது உங்கள் ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களோட ஃப்ராக்லலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரோச்சஸ் வந்து பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கும் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நீங்களே ஓனாக பண்ண சந்தோஷம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து மறுபடியும் ஒரு 4 பீட் ஆட் பண்ணி, இந்த பீடு ஒரு கவுண்டிங்கில் நம்மளுடைய விருப்பம். இப்போ நீங்கள் சேமாக நீங்கள் ஒரே லென்த்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் 5 3 4 அப்படி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் நீங்களும் வந்து ஆட் பண்ணி கீழே வந்து நாட் போட்டுருங்க. இப்போ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் வந்து ஒரு ஹேங்கிங் போல் நம்ம தொங்க விடத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பீட் எடுத்துருக்கேன். பீட் பாருங்கள், பீட் வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஹேங்கிங்காகவும் நீங்கள் வந்து தொங்க விடலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கும் வந்து பண்ணலாம். அதில் ஒரு சுகர் பீடு ஒன்று ஆட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த சுகர் பீடை விட்டுட்டு இந்த பீடுக்குள்ளே ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் அந்த ஹேங்கிங் வந்து தொங்கும். பார்த்தீங்களா? மறுபடியும் 3 பீடு எடுத்துட்டு அது கூட வந்து ஒரே ஒரு சுகர் பீடு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஹேங்கிங் எப்போவுமே நீங்கள் சுகர் பீடில் தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ அதனால் சுகர் பீடை எடுத்துகிட்டு அதை விட்டுட்டு மற்ற பீடில் வந்து நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து நீடில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா? ஹேங்கிங் வந்து உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கீழே வந்து நாட் போட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த ப்ரோச்சஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக எங்கே யூஸ் பண்ணலாம், ப்ளவுஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.